அதாவது மக்களே நடிக்கலாம், ஆனா வண்டி வண்டியா நடிக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்மளுடைய பார்வதி. ஏன்னா பண்றதெல்லாம் பக்கா வேலை. அதுக்கப்புறம் அப்படியே அப்ரூவர் ஆகி, ஐயோ சார் நான் அப்படியெல்லாம் பண்ணல சார், என் ஃபேமிலிக்கெல்லாம் அப்படி ஒரு பயம் சார், எங்க அம்மாவெல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் சார், நான்லாம் என்னை வச்சு செஞ்சிருவாங்க, வச்சிருவாங்க சார் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கிட்ட சொன்னா, பாரு பாரு தெரியும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டுருக்காப்ல. ஓகே மக்களே, இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட ரிவ்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் டாஸ்க் வந்து நெக்ஸ்ட் வீக்ல வந்து வரப்போகுது இல்லையா. ஸோ இத்தனை காலங்கள் எவ்வளவோ அடிகள் உதைகள் அப்புறம் என்னென்னமோ நடந்திருக்கு. ஸோ அப்படியெல்லாம் வந்து நடந்திருக்கும் பொழுது இப்போ உங்களுடைய ஃபேமிலி வந்து வந்திருக்காங்க, வரப்போறாங்க. ஸோ அப்போ அந்த ஃபேமிலியை நீங்க எப்படி வந்து ஈகரா வெயிட் பண்ணி ரிசீவ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்டிருப்பாங்க. அண்ட் இந்த ப்ரீ டாஸ்க் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதே வந்து கேட்டிருக்காப்ல. ஸோ அந்த விதத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஃபேமிலி வரும்போது எந்த ஆட்களுக்கு வந்து பயங்கரமா வந்து பயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கனியக்கா, திவ்யா இவங்கெல்லாம் யாரை வந்து சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வதியை வந்து சொல்றாங்க. அதை நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வதி அவர்கள் வந்து எஃப்ஜே அவர்களையும் ஆதிரி அவர்களையும் வந்து சொல்லியிருக்காங்க. சார் எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா செம்ம பயத்துல வந்து இருக்கான், ஆதிரியோட அம்மா வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய சம்பவங்கள் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் வந்து கோத்ரூ பண்ணியிருக்கிறதா வந்து ஆதிரியெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா அள்ளு இல்லாம தான் வந்து இருப்பார் சார் எஃப்ஜே அவர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்படி ஓகேம்மா, சரி ஓகே, எஃப்ஜே அந்த மாதிரி பண்ணியிருக்காப்புல, ஆதிரியோட அம்மா அப்பா எல்லாரும் வரும்போது வந்து கண்டிப்பா எஃப்ஜே அவர்கள் அப்படி ஃபீல் பண்ணுவாரு, இல்ல பயங்கரமா வந்து இருப்பாரு அப்படின்றதெல்லாம் ஓகே தான். நீ எப்படிமா, நீ எல்லாம் வந்து கரெக்டா இருப்பியா, இல்ல வந்து ஏதாவது பிரச்சனை நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் உண்மையாலுமே சார் எங்க அம்மாவெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயம் சார், அவங்க வர்றதை நினைச்சாலே என் நெஞ்சுக்குள்ள என்ன புளி கரைக்குது சார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா பார்வதி என்னமா ரீல் விட்டுட்டு இருக்க, இத்தனை காலங்கள் ஒவ்வொருத்தரையும் அடிச்சு ஓட விட்டுட்டு என்னென்ன வேலைகளை பண்ணிட்டு மைக்க மறைச்சு வந்து என்னென்னமோ காதல் ரகசியமெல்லாம் வந்து பேசிட்டு கண்டமேனிக்கு யாரெல்லாம் திட்ட முடியுமோ அவ்வளோ பெரிய வந்து திட்டி விட்டுட்டு எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு கடைசியாக எண்ட் ஆஃப் தி டே வந்து எனக்கு தெரியும் நான் என்ன பேசுறேன்னு, எனக்கு தெரியும், எனக்கு புரியும், நான் வந்து எங்க அம்மாவுக்கு மட்டும்தான் வந்து ரெஸ்பான்சிபிளா வந்து இருக்கணும், நான் எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு நாடகத்தை வந்து நடத்தினா மக்கள் ஏத்துப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி செம்ம ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காப்ல. ஆனா இந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அண்ட் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா, ஊருக்கே தொடர்பு கட்டானாலும் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பருப்பு தான் அப்படின்னு, சாரி ஊருக்கே பருப்பானாலும் வீட்டுக்கு தொடர்பு கட்டதான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி. ஏன்னா வெளியே பார்க்கும் போதெல்லாம் தௌலத்தை ஏய் பாப்பேடா நான் வேற மாதிரிடா, இப்படி பண்ணிடுவிடா அப்படி பண்ணிடுவிடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரியாக்ஷன் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இப்ப என்னன்னா அம்மாவை பார்த்த உடனே அபேர்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பல்ட்டு அடிச்சு ஐயோ எங்க அம்மா வராங்க எனக்கு பயங்கரமா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி என்னம்மா ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க தெரியுமா. ஆனா எனக்கு என்னன்னா இந்த ப்ரீ டாஸ்க்ல வந்து ஒருத்தருடைய ஃபேமிலியை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது யாருடைய ஃபேமிலி அப்படின்னு பாத்தீங்கன்னா கமருதீனுடைய ஃபேமிலினா அவர் வந்து லிட்டரலா சொல்லியிருப்பாப்ல. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா எங்க அம்மா வந்து மே மாசம் வந்து இறந்துட்டாப்ல, ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், எங்க அக்கா வந்தாங்க அப்படின்னா எங்க அம்மாவையே நான் பார்த்த மாதிரி வந்திருக்கு. ஏன்னா எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்கு அம்மாவா அப்பாவா இருக்கிறது வந்து என்னுடைய அக்கா மட்டும்தான். ஸோ அவங்களும் வந்து இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, தனியா தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து 24/7 வந்து தங்கினாங்க அப்படின்னா எங்க அம்மா வந்து என் கூடயே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாப்புல கமருதீன் அவர்கள். ஆனா அவங்க அக்கா வர்றது வந்து பெரிய டவுட் தான். ஏன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காப்புல, அந்த இன்டர்வியூ நான் வந்து பார்த்தேன். அந்த மனுஷன் என்ன வேற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காரு, அப்படியே செம்மையா வந்து பேசுறாப்புல. அவர் பேசுறதெல்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா கமருதீன் வந்து எந்த தப்புமே பண்ண கிடையாது, எல்லா தப்பும் ரிவ்யூவர்ஸ் தான் பண்றானுங்க, எல்லா தப்பும் வந்து போர்ட்ரைல வந்து ஆயிட்டு இருக்கு, திவ்யா கணேஷ் வந்து பிஆர் வச்சு எல்லாரையும் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுல நிறைய உண்மைகள் இருக்கிற மாதிரியும் வந்து தெரியுது. ஆனா கமருதீனுடைய அக்கா வராம இந்த ஆள் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கமருதீனை போட்டு பொலன்னு வந்து பொலப்பார் அப்படிங்கிறதுல மட்டும் மாற்றுக்கிறதே வந்து கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வதிக்கும் செம்மட்டி வந்து விழப்போகுது. ஏன்னா பார்வதி மேல செம்ம காண்டில் தான் வந்து இருக்காங்க. ரெண்டு பேரும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, பண்ண தப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அப்படி இருந்தாலும் கூட கமருதீனுடைய ஃப்ரெண்ட் வந்து கமருதீன் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, பார்வதியோட அம்மா வந்து பார்வதிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவா வந்து இருந்துக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரும் பிரச்சனையா வந்து வெடிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. நிறைய பேர் மேல வந்து கேஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால ஒவ்வொரு
ஃபேமிலி வரும்போது வேற மாதிரி சம்பவங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு வந்து தெரியும் எஃப்ஜே அவர்களும் ஆதிரி அவர்களும் எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆதிரி கிட்ட ஒரு பவர் வந்து இருந்தது. அந்த பவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 24/7 வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து தங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருந்தது. அண்ட் பவர் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. பட் இப்போ அந்த பவர் வந்து இவங்க எவிக்ட் ஆகி வெளியே போனதுனால அந்த பவர் யாருக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா வந்து இருக்கு. ஒரு பக்கம் கனிக்கு வந்து கொடுக்கப்படுமா, இல்ல வந்து பார்வதிக்கு வந்து கொடுக்கப்படுமா, இல்ல கமருதீனுக்கு வந்து கொடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்ல கனி அவர்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல ஆன்சர் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி, ஒரு ப்ரீசியஸான ஒரு விஷயம். ஸோ இதை நம்ம அப்படியே ஹோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க எவிக்ட் ஆயிட்டாங்கல்ல, அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொடுக்காம மேபி நெக்ஸ்ட் சீசன்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட வந்து யோசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி கனி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால யாருக்கு போக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஒன்று. ரெண்டாவது, அப்படியே போனாலும் இவங்களுக்கு போனா நல்லா இருக்கும்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒன்று, கனி அவர்கள் வந்து அவங்க ஃபேமிலியோட, அதாவது அவங்க குழந்தைகளை கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது, பார்வதி அவர்கள் வந்து அவங்க அம்மாவுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்கணும் இங்க நடந்த எல்லா விஷயத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மூணாவது, கமருதீன், எங்க அக்காவை நான் எங்க அம்மா மாதிரி வந்து பாக்குறேன். எங்க அக்கா வந்து என் கூட இருந்தாங்க அப்படின்னா எங்க அம்மா மாதிரி பாத்துக்கிற மாதிரி, எங்க அம்மா கூடவே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ல நீங்க யாருக்கு வந்து செலக்ட் பண்ணி இவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசனுடைய 2வது வீடியோ முகம் காட்டி நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்றதெல்லாம் தாண்டி, ஏன்னா வருஷம் அது நமக்கு வரும், அது என்னமோ தெரியல, எல்லா வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வந்துட்டே வந்திருக்கும். அந்த விதத்தில் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு. நாட் எ ஸ்ட்ரைக், ஓகேங்களா? அதே மாதிரி கம்யூனிட்டி கிளைமும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இன்கேஸ் யாராவது என்ன மாதிரி நீங்கள் இமேஜஸ் வச்சு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக வந்து இருங்க, ஓகேங்களா? ஸோ அதனால தான் மக்களை நான் வந்து முகம் காட்டி வீடியோ போடுறேன். கண்டிப்பாக தெரியும் நிறைய பேருக்கு வந்து சகிக்காது, பட் எண்ட் ஆஃப் தி டே ஏதோ ஒன்று பண்ணும்ல, அதனால வந்து பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலான சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.